இவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் அஜித்குமார் அப்படின்ற என்னுடைய தம்பி மாதிரி இருக்க ஒரு மனுஷன் இறக்கத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டு அவங்க வீட்டுல கேட்டிருக்காரு. இது மாதிரி 2010 நான் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தேனே, ஒரு 9 லட்சம் ரூபாய், அந்த காசு திருப்பி கொடுங்கன்னு. நாங்களே சாப்பாட்டுக்கே காசு இல்லாம இருக்கோம், வீட்டுல எல்லாம் பாம்புலாம் வந்துருச்சு, பாம்பு வெளியில ஏற்றத்துக்கே காசு இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காசு கேட்கும் போது ஆல்ரெடி பாவமா இருக்கோம், இன்னும் ஒருத்தன் பாவமான நிலைமையில இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம்னு வந்துடும்ல, அந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ இவர் சொல்றதும் இன்னும் வந்து ப்ரூவன்லாம் கிடையாதுங்க. இவன் ஆர் தெய்வம் அவர்கள் சொல்றது உண்மையா மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் வில் பி வெரி சிவியர். 2010 இவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இவர் கொடுக்கல. ஏன்னா அப்ப அவர்கிட்ட போதுமான ஃபைனான்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு பெரிய சாட்சியங்கள் இல்லை, இவர் பணம் கொடுத்தாருன்ற சாட்சியங்கள் இல்லாதனால இவரால் எதுவுமே பண்ண முடியல. ஆனா இதை தவிர்த்து திருமங்கலம், கரூர், சென்னையில நிக்கிதா, அதுக்கப்புறம் வந்து அவரோட அப்பா ஜெயபெருமாள், சிவகாமி, அது மட்டும் இல்லாம வைபவ், சுகதேவி, இவங்க எல்லார் மேலேயும் பண மோசடி வழக்கு இருக்கு. ஸோ இதுக்கு மேல்பட்டு என்ன எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நம்ம நிக்கிதா அவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யார் இந்த நிக்கிதா, அந்த நிக்கிதா அந்த டைமுக்கு யாருக்கு கால் பண்ணாங்க அப்படின்ற ட்ராக்கை பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. இது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், பட் அதுதான் கஷ்டமே. யாருக்கு கால் பண்ணாங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துல தான் ரிவீல் ஆகாது, ரிவீல் பண்ணவும் விட மாட்டாங்க.